எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் பெற்றிருக்கிறோம் என்பதையும் கண்டிப்பாக உணர்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பல தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் தங்கள் வாழ்க்கையில் தாங்களாக எந்த சுய முடிவும் எடுக்காமல் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உதாரணமா பாருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வைங்களேன், உடனே பாஸ்டர்ட்ட ஜோமனி பாஸ்டர் சரின்னு சொன்னாதான் இவங்க அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிடுவாங்க, இல்லைன்னா அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட மாட்டாங்க. கவனிங்க, உங்க பிள்ளைக்கு தகுதியான மாப்பிள்ளை யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், இல்லை உங்க பொண்ணுக்கு தெரியும். உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்க குடும்பத்துக்கெல்லாம் ஒத்து வரணும், அதெல்லாம் பார்த்து தான் மாப்பிள்ளையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எங்க பாஸ்டர் சொன்னாதான் நான் கெட்டுவேங்கிறது, அதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள சீரழிவுக்கு காரணமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நல்லா கவனிங்க, நீங்க தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள்னா உங்க கூட இருந்து அந்த கர்த்தர் பேசுவார். இதை செய்யலாமா வேண்டாமா, என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பார்க்கலாமா வேண்டாமா, நான் இந்த இடத்துல இடம் வாங்கலாமா வேண்டாமா, நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, நீங்களே தேவ சமூகத்தில் ஜெபித்து தீர்மானிக்க வேண்டும். நீங்களே தேவனிடத்தில் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பல தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர்கள் போதகர்களே சார்ந்திருக்காங்க. இது செய்யலாமா பாஸ்டர் இந்த பிசினஸ்? சில இடத்துல சில போதகர்களுக்கு வெளிப்பாடே இருக்காது, விசுவாசிகளை குறித்து அவங்க செய்ய போற காரியத்தை குறித்து வெளிப்பாடே இருக்காது. ஆனா விசுவாசிகள் தொடர்ந்து கேட்கறதுனால சரி செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஏன் சொல்றாங்க? ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார்னு சரி செய்யுங்கன்றுவார். ஆனா அங்க பிசினஸ் அடி வாங்கும். இப்ப கவனிச்சு பாருங்க, யாருக்கு மனஸ்தாபம்? விசுவாசிகளுக்கு தான் மனஸ்தாபம். யாருக்கு நட்டம்? விசுவாசிகளுக்கு தான் நட்டம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துக்கு வரணும், ஆராதனையில கலந்து கொள்ளணும், ஊழியர்களை கனம் பண்ணணும். ஆனா எல்லா காரியத்துக்கும் ஊழியர்களை சார்ந்து இருக்க கூடாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனிடத்துல விசாரிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும், அப்பொழுது உங்கள் காரியம் ஆசீர்வாதமா இருக்கும், அப்பொழுது உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார். நீங்க கர்த்தரை விட்டுட்டு எல்லாவற்றுக்கும் தேவ ஊழியர்கள்ட்ட வருவீங்கன்னா கர்த்தரை புறந்தள்ளுகிறீர்கள் என்பது அர்த்தம். கவனமா இருக்கும். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கு தெரியுமா? பாஸ்டர் சொன்னார்னு கல்யாணம் பண்ணி. எத்தனை பேர் இன்னைக்கு பிசினஸ்ல கடன்காரனா இருக்காங்க தெரியுமா? பாஸ்டர் சொன்னார்னு பிசினஸ் ஆரம்பிச்சு. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எடுப்பார் கைப்புள்ளையா நீங்க இராம கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக, கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டியது அவசியம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொன்னபடி அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும், அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளை நடத்தட்டும், அந்த அபிஷேகம் உமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கட்டும், அந்த அபிஷேகம் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தி உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.